இது ஒரு நவக்கிரக கோவில். இது தேவிப்பட்டினத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த தேவிப்பட்டினம் நவக்கிரக கோவில் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த கோவில் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வடக்கு நோக்கி ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவிலே அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் இங்கே எப்படி வந்தது அப்படின்னா ஒரு சின்ன கதை இருக்குது. என்னென்னா, சீதையை லங்கைக்கு ராவணன் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறமா ராமன் வந்துட்டு சீதையை மீட்கும்போது இந்த பக்கமாக வரும்போது அவருக்கு வந்து இருந்த சனி தோஷம் நீங்கிறதுக்காக இந்த நவக்கிரகத்தை வந்து அவர் பிடிமண்ணாக எடுத்து வச்சு சாமி கும்பிட்டுருக்காரு. ஸோ அங்கே அவருக்கு சனி தோஷம் நிவர்த்தியாகி சிவன் பார்வதி அவங்க 2 பேருமே வந்து காட்சி தந்து அதுக்கப்புறமா இவர் வந்து லங்கைக்கு போய் போரிட்டு வெற்றி கிடைச்சதா ஒரு புராண கதை உண்டு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த நவக்கிரகத்துக்கு வந்துட்டு நவபாஷான சக்தி இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த நவக்கிரகம் கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு மேலாக கடல் நீரில் இருந்த போதும் இதுக்கு எந்த பாதிப்பும் வந்ததா இல்லை இப்போ வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே எல்லா நவக்கிரக தோஷங்களும் நீங்கணும் அப்படின்னா அங்கே எல்லா ராசியினருமே இந்த தேவிப்பட்டினத்தில் உள்ள இந்த நவக்கிரக கோயிலுக்கு போய் அவங்களாகவே பூஜை செஞ்சு நவதானியத்தை வந்து அங்கே வச்சு 9 முறை சுற்றி வந்து அன்னதானம் வழங்கினாங்கன்னா அந்த எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் நீங்கிரும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பல ஜென்மங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம், பிரம்மஹத்தி தோஷம் கூட இங்கே வந்துட்டு போனாங்கன்னா அது கண்டிப்பாக வந்துட்டு அந்த தோஷத்துலேருந்து விடுபடலாம் அப்படின்றதும் ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போயிருந்தப்போ மத்தியான நேரத்தில் கூட அவ்வளோ வெயிலில் கூட நிறைய பேர் வந்து அவங்களுடைய தோஷம் நீங்கிறதுக்காக பரிகாரங்கள் செஞ்சு அவங்களே பூஜைகளை செஞ்சு சுற்றி வந்து அன்னதானம் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ 1 by 1 ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அன்னதானம் அங்கே போட்டுகிட்டே இருக்காங்க. அங்கேயே ஒரு சின்ன அன்னதான கூடம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து போகிறாங்க. நீங்களும் ஒரு முறை முடிஞ்சால் போயிட்டு வாங்க. உங்களுக்கு இருக்கிற தோஷங்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் வீடியோக்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.